தற்போதைய செய்தி. கடலூர் மாவட்டம் தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியை அவமதித்தது தொடர்பாக துணைத் தலைவர் மோகன் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்னென்ன பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? தெற்கு திட்டை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ராஜேஸ்வரியை தரையில் அமர்த்த வைத்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த துணைத் தலைவர் தான் இதை செய்ததாகவும் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியும் அவருடைய ஆதரவாளர்களும் இன்று காலை புவனகிரி காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்தார்கள். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த பகுதியில் இது சம்பந்தமாக ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். இந்நிலையில் தான் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையும் இதில் அதிக கவனம் செலுத்தி உடனடியாக அந்த விசாரணையை தீவிரப்படுத்தியது. மாவட்ட நிர்வாகம் இவர் கீழே அமர்த்தப்பட்டது சம்பந்தப்பட்டவர் புகார் அளிக்கவில்லை என்றாலும் அந்த ஊராட்சி செயலர் புகார் அளித்திருக்க வேண்டும். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்க வேண்டும். அவர் தெரிவிக்காதனால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதே சமயத்தில் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மோகன் மீது SC/ST ஆக்ட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கடலூர் மாவட்ட SP ஸ்ரீ அபினவ் புதிய தலைமையில் தகவல் தெரிவித்தார். இது சம்பந்தமாக கைது நடவடிக்கை ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டால் இன்னும் கைது செய்யவில்லை, ஆனால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்ற ஒரு உறுதியை தெரிவித்திருக்கார். இந்த சம்பவம் தற்போது கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கும் தகவல் என்னவென்றால், ஒவ்வொரு ஊராட்சியிலும் நடக்கும் சம்பவங்கள் குறித்து ஊராட்சி செயலர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே தீர்வு கிடைத்திருக்கும். அவர் மறைத்திருந்த காரணத்தினால்தான் கடந்த 3 மாதத்திற்கு பிறகு தற்போது இது தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவல் தற்போது தாமதமாக வந்தாலும் நடவடிக்கை என்பது உடனடியாக எடுக்கப்பட்டுவதாக மாவட்ட நிர்வாகம் ஒரு உறுதியளித்து அதுக்கான விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீதர், பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரிடம் நம்மால் பேச முடிந்ததா? அவர் தரப்பில் வேறு என்னவெல்லாம் கூறப்படுகிறது? இது போன்ற சம்பவங்கள் எப்பவும் நடக்கிறதா? இவ்வளவு நாள் அவர் புகார் அளிக்காததற்கு என்ன காரணம்? இது சம்பந்தமாக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சரவணன் என்பவர் தான் நம்ம தொடர்பு எடுத்தார். அவரிடம் இது குறித்து கேட்டதுக்கு இவர் வெற்றி பெற்ற காலத்திலிருந்து அவரை கீழே தான் அமர வைத்தார்கள். அந்த சமயத்தில் தங்களால் எந்த விதமான புகாரும் தெரிவிக்கவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனாலும் தொடர்ந்து இது போல் நடப்பதன் காரணமாக தற்போது இதை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். ஒவ்வொரு முறையும் இதுபோல் அவமானப்படுத்துவதாக அவர் ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கார். அதனால்தான் தற்போது இதை நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம். இது சம்பந்தமாக ஏன் ஏற்கனவே புகார் தெரிவிக்கலை என்ற கேள்வி மறுபடியும் அவரிடம் வைத்த போது அவர் ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொள்வார் என்ற எண்ணத்திலிருந்தோ. தற்போது பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். ராஜேஸ்வரி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. என்ன நடந்தது? என்ன செஞ்சாங்க? இல்லைங்க மேடம், இது பஞ்சாயத்து போர்டுல மீட்டிங் நடக்கும்போது நீ தரையில தான் உட்காரணும், நீ எதுவும் செய்யக்கூடாது, நான் தான் எல்லாமே செய்வேன்னு வயசு பேசுன்னு சொல்லுவாரு. சரின்னு நானும் கீழே உட்காந்து எல்லாமே கேட்பேன். அவரு தான் எல்லாமே அறிவிப்பாரு. கொடி ஏற்றும் போதும் அவரு தான் நான் தான் ஏற்றுவேன், நீ ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாரு. இல்லை பஞ்சாயத்து நீ பாக்குறியா இல்லை நான் பாக்கட்டுமான்னு கேட்பாரு. சரின்னுட்டு நானும் எவ்வளவோ அனுசரிச்சு போனோம். அப்புறம் அதுக்கு போதும் நான் வெளியில அறிவிச்சேங்க மேடம். ஜூலை மாசம் இந்த விவகாரம் நடந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க ஏமா புகார் கொடுக்கல? சரி இதெல்லாம் எங்க வெளிப்படுத்திக்கிட்டு சரி அனுசரிச்சு போய்க்கலான்னு நானும் எவ்வளவோ அனுசரிச்சு போனேங்க மேடம். அவரு என்னன்னாக்கா ஓவரா போயிட்டு இருக்காரு. சரி இதுக்கு மேல நம்ம தலைவர்னு எதுக்கு இருக்கிறோம்ன்றதுனாலதான் இப்ப நான் அறிவிச்சேன் மேடம். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ராஜேஸ்வரி.